பைமோட் பைமோட்டோட சீலோட இன்னைக்கு வந்திருக்கு. மேலே ஏதாவது வச்சிருந்துருப்பாங்களோ இருக்கலாம். உள்ள எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. பைமோட் ஷாப்பிங் காமர்ஸ் ஆப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற காமர்ஸுக்கும் பைமோட் ஷாப்பிங்கோட காமர்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட், என்ன ஸ்பெஷலாக இருக்குது, நாம் இது மூலமாக ஆர்டர் பண்ணால் இதனுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, இதை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இந்த வீடியோவை நான் மறுபடியும் சப்மிட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே வெல்கம் கிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு டைரெக்டாக தான் நம்ம எஸ்டி கொரியருக்கு போய் நம்ம வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இது டோர் டெலிவரி, அது டோட்டலாக வெல்கம் கிட் ஒரு பாக்ஸ் மூலமாக வர்றதுனால நமக்கு அந்த மாதிரி இருந்தது. இனிமேல் ஹோம் டெலிவரியாக டோர் டெலிவரியாக நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அது உண்மையாகவே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் என்னோட ஃபுல் ரிவ்யூவாக நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்படி பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன். உண்மை உலகச்சொல் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பைமோட் ஆப்போட உங்களோட பைமோட் ஆப்பில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் பைமோட் ஷாப்பிங்னு இருக்கும். இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் பைமோட் ஷாப்பிங் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து பைமோட் ஷாப்பிங்கிற இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிரும். ஆகின பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிராசரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இதில் சில விஷயங்கள் கம்மிங் சூன் இருக்கும். ஸோ அது வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் மற்ற காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ₹1 உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு சேலஞ்ச் மாதிரியே விட்டுருக்காங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம், நம்ம இதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸாக நான் ஒரு 100 ஐட்டம்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மூலமாக எப்படி ₹1 இருந்தாலும் ₹1000 இருந்தாலும் இதுக்கேற்ற ப்ராடக்ட் பைமோட் ஷாப்பிங்குள்ளே இருக்குது. ஸோ இதில் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொன்றுமே இருக்குது. கிராசரி ப்ராடக்ட்ஸ்னால் குக்கிங், அதாவது சமையலுக்காக இருந்தாலும் உடனடியாக நம்ம குக் பண்ணணும், இந்த நூடுல்ஸு மேகி இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ பர்சனல் கேர், இந்த ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சோப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது, சர்ப்பு சோப்பு இந்த மாதிரிலாம். ஸோ பேக்கரி ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, வேறு இதில் கொடுத்துருக்காங்க ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பேபி கேரு, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இருக்குது. கோல்கேட்டு, ப்ரெஷ்ஷு இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுமே இருக்குது. இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸு, பூஜை கேரு, பூஜை ஐட்டம்ஸ் என்னவா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுல நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவை. இப்போ நான் இந்த ஹார்லிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ₹750 மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ₹750 மேலே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஆட் டு கார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்கும்போது கீழே பாருங்கள் உங்களுக்கு ரெட் கலரில் ஆட் கார்டு, வியூ கார்டுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி வச்ச வீடியோ லென்த்திங் டைமிங் அதிகரிக்கிறனால எனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் நமக்கு எவ்வளவு வேணுமோ ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இந்த ஆட் டு கார்டு அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 1னா 1 வந்துடும் குவான்டிட்டி. ஸோ 2 வேணா ப்ளஸ்ஸை கொடுங்க, இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட வியூ கார்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகிருக்கும். இப்போ நான் ₹1014.50 நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே நான் கம்பேரிசன் சொல்ல போகிறேன். ஓகேவா?
நம்ம பைமோட்டில் 19 ரூபாய்க்கே கோல்கேட் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற சைட்டில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 20 ரூபாய் எம்ஆர்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஹோல்சேலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தனியாக ஒரே ஒரு கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டை மட்டும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பைமோட்டில் 45 ரூபாயும் இங்கே 149 ரூபாயும் இருக்குது. எவ்வளவு அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்கடுத்து மைசூர் சாண்டல் சோப்பில் நம்ம பைமோட்டில் 41 ரூபாய் இருக்குது. வேறு அதர் சைட்டில் 42 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸும் இருக்க தான் செய்யும். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், லைஃபாய் சோப்பு 9 ரூபாய் புள்ளி 7 பைசாக்கு இருக்குது. இங்கே டோட்டலாக 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன பைசா கணக்குலையுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த விம் சோப்பில் பாருங்கள், ஒரு 4.8 பைசா இங்கே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. கேண்டி மிட்டாய் இதெல்லாம் பாருங்கள், 24 ரூபாய் 24 ரூபாய் 24 ரூபாய் 24 ரூபாய். இதெல்லாம் டோட்டலாக எம்ஆர்பியில் 25 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொன்வண்டு சோப்பு 9.75 பைசாவும் மற்ற இடத்துல 10 ரூபாயும் கிடைக்கிது. அதே மாதிரி டாட்டா சால்ட்டு 19 ரூபாய்க்கு 1 கிலோ டாட்டா சால்ட் கிடைக்கிது. இங்கே 22 ரூபாய் போட்டிருக்காங்க. வேறு நார்மலாக ப்ரூ, சன்ரைஸ் இது எல்லாம் கூட 2 ரூபாய்க்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். ரின் சோப்பு 10 ரூபா சோப்பு இங்கே 9.60 பைசாவும் இங்கே 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் பை பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது பண்ண போகிற மெத்தட் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான். கேஷ் ஆன் டெலிவரி இனிமேல் ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ செக் அவுட்னு இருக்கும். ஸோ இந்த செக் அவுட் கொடுத்துட்டோம்னா நமக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆட் டெலிவரி அட்ரஸ், இப்போ நீங்கள் என்ன டெலிவரி அட்ரஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். எனக்கு கரண்ட் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லொக்கேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களோட லொக்கேஷன்ஸை ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோடய இதை கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ அடுத்தது டெலிவரி அப்படிங்கிற இது இருக்குது. நமக்கு ஜனவரி 12, 2025 ஸ்டாண்டர்ட் டெலிவரி சார்ஜ் சேஞ்சுது. ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். என்னோடய பேமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். டெலிவரி சார்ஜ் நமக்கு 70 ரூபா எடுக்கிறாங்க. டெலிவரி சார்ஜ் வந்து நமக்கு 70 ரூபா எடுக்கிறாங்க. இதில் 20 ரூபா நமக்கு மைனஸாக போகும். ரிவார்டு வந்து 20 ரூபா நமக்கு கிடைக்கிது. இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னும் 3985.5 பைசாக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக போக ஃப்ரீ டெலிவரி வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு 20 ரூபாய் ஏற்கனவே நமக்கு ரிவார்டு இருக்குது. அந்த ரிவார்டை நம்மளால் உடனடியாக யூஸ் பண்ண முடியுது. இதுதான் மிகப்பெரிய விஷயம். நீங்கள் உங்களுடைய பைமோட், உங்களுடைய ரெஃபர் கோட் மூலமாக இன்னொருத்தருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு கூப்பன், இந்த ரிவார்டு கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ரிவார்டு கிடைக்கும். இந்த மூலமாக ரிவார்டு கிடைக்கும்போது உங்களுக்கு அதில் உள்ள இது உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்னதுன்னா டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னா 1084 ரூபா வந்திருக்கு. இதில் 20 ரூபா நமக்கு லெஸ் ஆகுது. இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததும் எனக்கு எவ்வளோ வருது, எனக்கு கீழே பாருங்கள் 1064 ரூபாய் எனக்கு 20 ரூபாய் லெஸ் ஆகிருக்கு. மற்ற இ-காமர்ஸில் எல்லாம் நமக்கு குறிப்பிட்டது கொடுத்துருப்பாங்க, எனக்கு லெஸ் ஆகுது. இது நல்ல ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, நிறைய நபர்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ ஐடி, நெட் பேங்கிங் இந்த மூலமாக நீங்கள் எதனாலும் பண்ணிக்கலாம். சரி, என் மொபைலில் அக்கௌண்ட் ஆட் பண்ணலை, நான் இன்னொரு மொபைல்னால் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோன்பே நான் கொடுத்ததுமே நேரடியாக ப்ராசஸிங் போய் டைரெக்டாக ஃபோன்பேக்கே போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனை கிடையாது. ஃபோன்பேக்கு போயாச்சு, என்ன அமௌண்ட்டை கொடுத்தாச்சு. இப்போ நான் அமௌண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்னோடய இதை கொடுக்குறேன், யூபிஐ இது கொடுக்குறேன். கொடுத்த பிறகு அவ்வளோதான். இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஸோ இப்படியே இருக்கவே
அப்படியே இருக்கணும். கன்ஃபார்மிங் பேமெண்ட் அப்படிங்கிறத பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து அதில் செகண்ட் ஓடி இந்த க்ரீன் கலர் வரணும். இந்த ஆர்டர் ஐடி உங்களுக்கு ஷோ. உங்கள் பைமோட் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அதில் எவ்வளவு அமௌண்ட்டு, ஸோ அதில் உள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரேசர் பேயோட பேமெண்ட் ப்ரூஃபையும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் ஐடி, உங்களுக்கு ஆர்டர் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் சொல்கிறேன். கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஆர்டர் வரலை, சைடில் 3 டாட் இருக்குது, இதை கொடுத்துட்டு வாட்ஸ்அப் இருக்கா இதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப்புக்கு போயிடும். நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. உங்களுடைய நேம், உங்கள் நேம் இந்த ஃபார்மேட், உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ஆர்டர் ஐடி, ஓகே, உங்கள் ஆர்டர் ஐடி, நேம், மொபைல் நம்பர், ஆர்டர் ஐடி, பர்ச்சேஸ் அமௌண்ட், கம்ப்ளைண்ட். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளே வரும். அந்த ரீப்ளே வந்த பிறகு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியுமே நீங்கள் ஒரு 3 days வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் எஸ்பிஓ கமெண்டர்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எஸ்பிஓ கமெண்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு ரீப்ளே வரும். ஸோ அவங்க உங்களுக்கு சடன்லி ரீப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் பைமோட்டில் இருக்கேன். இப்போ என்னோடய ஆர்டரோட ஸ்டேட்டஸை நான் பார்க்க போகிறேன். சைடில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஆர்டர் ஹிஸ்டரின்னு இருக்கும். இதை கொடுத்தோம்னா நமக்கு ஆர்டர் இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வெல்கம் கிட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு ஆர்டர் வந்துட்டு. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆர்டரை நான் கொடுக்குறேன். ஆர்டர் கொடுத்ததுமே இதில் பாருங்கள், இதில் நம்மளோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பைமோட் ஆர்டர் ஐடி மேலே கொடுத்துருக்கு, என்ன டேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், டெலிவரி டைமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 12க்குள்ளே நமக்கு வந்துடும். ஸோ ஆர்டரோட அமௌண்ட்டு, பேமெண்ட் டைப்பு, அந்த ரேசர் பே அவங்க மூலமாக ரேசர் பே மூலமாக நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தது அட்ரெஸ்ஸு, அதுக்கு கீழே பாருங்கள் இந்த பிளேஸ் இட் கன்ஃபார்ம்ட் ரெடி ஃபார் டெலிவரி. இது என்னென்னா நம்ம இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ கன்ஃபார்ம்டுனா உங்கள் ஆர்டரை நாங்கள் உறுதி செஞ்சிட்டோம். ஸோ உங்களுக்கு டெலிவரி ஆகிரும் அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது ரெடி ஃபார் டெலிவரி. உங்களுக்கு உங்களுடைய டெலிவரி ரெடி ஆகிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். கவனமாக, உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு உங்கள் பொருள் டெலிவரி ஆக தயாராக இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்கள் இக்னோர் பண்ணாமல் காலை அட்டன் பண்ணிடுங்க. டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு இந்த 3 ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டுனா உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டுன்னு அர்த்தம். எனக்கு எப்படியெல்லாங்கிறத நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருந்தோமோ அந்த ப்ராடக்ட்லாம் கீழே பாருங்கள். ரேசர் பே ரிவார்டு, இப்போவுமே நமக்கு 20 ரூபாய் ரிவார்டு கிடச்சிருக்கு. ஓகேவா, ரிவார்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளது ஓகே. அடுத்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு. நீங்கள் உள்ளே போய் டைரெக்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஆப்புக்குள்ளே போகும். சைடில் 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரியை நீங்கள் டச் பண்ணும்போது ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கும், உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணுங்கள். சி மோர்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சைடில் 3 டாட் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரியோட ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. சீமோர்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஃபார் டெலிவரி எப்படின்னு வரும். ஸோ இது வந்த பிறகு உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கும், உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த காலை பிக்கப் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஆர்டர் வந்துச்சு தவிர ஆனால் டோர் டெலிவரி ஆகலை. வழக்கம் போல் எஸ்டி கொரியரில் போய் தான் மேலே ஏதாவது வச்சுருந்துருப்பாங்களோ இருக்கலாம். 2வது டைமும் இதே வேலை தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைமும் ஹோம் டெலிவரி சொன்னீங்க, இல்லை. செகண்ட் டைமும் ஹோம் டெலிவரி சொன்னீங்க, இல்லை. இங்கே பாருங்கள், ஆஃபீஸர் இங்கே வந்து தான் வாங்கியிருக்கு. பைமோட்டோட சீலோட இன்னைக்கு வந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேக்கேஜ் மேலே கொஞ்சம் ஏதோ ஒரு ஆயில் மாதிரி பட்டிருக்கு, அதோட ஸ்மெல்லும் நெய்யும் ஊறுற மாதிரி இருக்குது. இது வேறு மேலே ஏதாவது வச்சு அதுக்குள்ளே உள்ளதா இல்லை உள்ளே என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஏற்கனவே வெல்கம் கிட்டுன்னு ஒன்று வாங்கினேன், அது நல்லாவே இருந்துச்சு. அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன், இதில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். நான் அதை பற்றி நான் கேட்டிருந்தேன், ஹோம் டெலிவரி தானே, நீங்கள் எஸ்டி கொரியரில் இருந்து டைரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணுங்கன்னு. அதுக்கு கொடுத்துருக்க ஆடியோ பாருங்கள், இந்த ஆடியோவை கேளுங்க. அது வந்து ஹோம் டெலிவரி தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை என்ன எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, எங்களுக்கு எப்பவுமே சர்வீஸ் கிடையாது. சரி, ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் ஓகே தான். பட் ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தனால இது இன்னும் எனக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. பட் உள்ளே நமக்கு சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்படி தான் பேக்கிங்கில் வந்திருக்கு. இதில் எல்லாமே நமக்கு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் டக்கு டக்குன்னு. மொத்தம் 17 கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், மொத்தம் 17. ஸோ இந்த 17 கவுண்டிங் இருக்குதான்னு பார்க்கலாம். என் கூட சேர்ந்து என்னங்க பார்ப்போம், சும்மா ஃபன்னா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 17 பை மோட்டில் இருந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 17 ப்ராடக்டை நம்ம ஓகே, பை மோட்டில் இருந்து எனக்கு ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்போது 17 பொருள் கொடுத்துருக்காங்க. நானும் 17 பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு 17 பொருள் வந்தாச்சு. ஸோ அது என்ன இருந்தது உங்களுக்கே தெரியும். பட் சொன்ன மாதிரி எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தோட எக்ஸ்பைரி டேட்டும் ஸோ நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு டைமிங் எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாகவே கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்பவே அதிகமான எக்ஸ்பைரி தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ 1 ஜனவரியில் இருந்து 2025 ஜூன் வரை நம்ம இந்த மிட்டாயை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றா வந்திருக்கு. பேக்கேஜ் எனக்கு ஓகே. ஸோ அது வேறு இதுலேருந்து ஏதாவது லீக்கேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஆன்லைன் டெலிவரி டைரெக்டாக வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஸோ இதில் ஜிஎஸ்டி, கொரியர் சர்வீஸு, கொரியர் சார்ஜு, என்னென்ன அமௌண்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். இதில் என்ன பெனிஃபிட்னால் ஒவ்வொன்றுலேயுமே சில இதுலலாம் ₹1 லாபமாக இருக்கும், சில ஒவ்வொன்றுலேயுமே 50 பைசா லாபமாக இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக வர்றது. ஸோ இதை நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் பேசி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதான் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் கடைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். இது எனக்கு வந்து டோட்டலாக ₹54 வந்தது. டாட்டா சால்ட் பாருங்கள், டாட்டா கிறிஸ்டல் சால்ட் ₹57 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ₹57 வந்திருக்குன்னா இதோட எம்ஆர்பி பாருங்கள், மேக்ஸிமம் ரேட் ப்ரைஸ் இது வந்து ₹22. அப்போ ஒரு இதை ₹22 நான் சேல் பண்ணாலுமே 2 இது ₹44, 3 ₹66 கிடைக்குது. எனக்கு பை மோட்டில் ₹9 கம்மியாக இருக்குது. வாங்கினது ₹57, அதோட எம்ஆர்பி ரேட்டு ₹22, ₹66. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொரு ரேட்டு. ஸோ இப்போது இந்த கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் இது வந்து ₹20 உள்ளது. எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ₹19. ஸோ ஒரு கோல்கேட்டுக்கு எனக்கு ₹1 லாபம் கிடைக்குதுன்னா, இப்போ நான் இதில் 10 வாங்கியிருக்கேன், எனக்கு ₹10 லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலையுமே வெளியே வாங்குறதை விட இங்கே எல்லாமே கொஞ்சம் லோவாகவே கிடைக்கிது. ஸோ கடைக்கு நீங்கள் யாராவது வாங்குறீங்களா இருந்தால் ₹5000 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறதையும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து சொல்லலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது, அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ பை மோட்.
சொன்ன மாதிரி சொன்ன ப்ராடக்டை சொன்ன நேரத்தில் அனுப்புனதுக்கு என்ன தூரத்தில் அனுப்பிட்டீங்க, இருந்தாலும் சரியான நேரத்தில் அனுப்பிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்த தடவை இந்த தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பைமோட் மக்களுடைய மனதில் நெருங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே தூரம் தொடர வேண்டாம்ங்கிறது என்னோட ஒரு சஜஷன். தேங்க்யூ.